அக்கா நீங்கள் போடுறீங்கல்ல அந்த செயின் வந்து என்ன சொல்கிறதுன்னா உள்ளே நம்ம பாருங்கள் இங்கே நல்லா எங்கே இப்படி குத்துறோமோ அதே இடத்துல ரொட்டேட் பண்ணி எடுங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா மேலே வந்து இதை இப்படி வச்சு அதுக்கப்புறமா இப்படி எடுக்கிறீங்க. நீங்கள் எடுக்கிறது பாருங்கள், இப்படி மேலே கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறமா இப்படி திருப்பி உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறமா இப்படி எடுக்கிறீங்க. இப்படி எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு பீடு லோட் பண்ணுறப்ப நீங்கள் மேலே எடுத்து இப்படி கொண்டு வரும்போது நீடிலுக்குள்ளே நம்மளுக்கு பீடு எப்படி லோட் பண்ண முடியும், லோட் பண்ண முடியாது, சங்கடமாக இருக்கும். அதனால் அப்படி பண்ணாமல் இப்படி பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எடுக்கும்போதே உள்ளே இருந்து நான் வெளியில் வரேன் பாருங்கள். கொஞ்சம் கூட மேலே வச்சு நான் திருப்பலை, கொஞ்சம் வித்தியாசம் டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பாருங்கள். பெரிய செயினாக போடுறேன், இந்த மாதிரி மேலாக தூக்கிக்கோங்க. இப்படி உள்ளேருந்தே வெளியில் வரணும். இது நான் பண்ணுறது. நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா இங்கே இருந்து இப்படி வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமா இப்படி கொண்டுட்டு வந்து உள்ளே வாரீங்க. உங்கள் வீடியோ நல்லா நோட் பண்ணுங்கள், மறுபடியும் தெரியும். இப்படி வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே நீடியில் கொடுக்கீங்க. இது வந்து தப்பு. இங்கே பாருங்கள், இதில் பீட் லோட் பண்ணுறப்ப அந்த இது வராதுக்கா. உள்ளே இருந்தே இங்கே பாருங்கள் லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி தூக்கிடுங்க மேலே. திரும்ப இப்படி தான் வரணும், இப்படி தான் நீங்கள் போடணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் போடுறது இந்த மாதிரி போடுறீங்க, வெளியில் வந்து அதுக்கப்புறமா ரொட்டேட் பண்ணுறீங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கூப்பிடுங்க, இல்லை திரும்ப லைவாக வாங்க.